வணக்கம். இந்தியாவில் பலதரப்பட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. இதற்கு பாதிக்கப்பட்டவங்க அதனால் ஏற்பட்ட டோட்டல் ஃபினான்ஷியல் லாஸ் இந்தியாவில் என்னன்னா பல கோடிகளை தாண்டி போகுது. இதனால் சொத்துக்களை இழந்து நிம்மதிகளை இழந்த இந்திய பிரஜைகள் மிக மிக அதிகம். இது பேசிக்காக எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 முதல்ல அறியாமை, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற முழு அவேர்னஸ் இல்லாத தன்மை. 2வது பயம். 3வது ஆசை, இன்னும் சொல்லப்போனால் பேராசை. இந்த 3 தான் அடிப்படை. இந்த ஒட்டுமொத்தமாக சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு உங்களை வலையில் வீழ்த்துவதற்கு உண்டான மிக மிக முக்கியமான 3 அஸ்திரங்கள் இதுதான். ஒன்று, உங்களோட அறியாமையை பயன்படுத்துவாங்க, உங்களோட பயத்தை பயன்படுத்துவாங்க, இல்லை என்றால் உங்களுடைய பேராசையை பயன்படுத்துவாங்க. நம்பர் 1, இதில் பயத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் அனுப்பின கொரியரில் இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாருமே பொருட்களை ஆர்டர் செய்கிறோம். அப்படி வரக்கூடிய இதில் உங்களுக்கு வரக்கூடிய கன்சைன்மெண்ட்டில் கஞ்சா இருந்தது, கொக்கைன் இருந்தது அப்படின்வாங்க. போலீஸ் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம், உங்களை நீங்களே தாள் போட்டுக்கணும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் உங்களை பயப்படுத்தி உங்கள்கிட்டேருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு உண்டான ஆன்லைன்லேயே பணத்தை வாங்கிடுவாங்க. வாங்கக்கூடிய பணம் உடனடியாக அவேர்னஸோடு இருந்தால் மீட்டெடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது மியூல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சம்மந்தமில்லாத பல அக்கௌண்ட்டுகளுக்கு போகும். பல வகையில் அந்த பணம் பரிமாற்றம் செய்யப்படும், டிஜிட்டல் கரன்சியாக மாற்றப்பட்டு பிட்காயினாக இல்லை வேறு எந்த ஒரு டிஜிட்டல் கரன்சியாக மாற்றப்பட்டு நாடு விட்டு நாடு உடனே பறந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை சுற்றி என்ன மாதிரியான குற்றங்கள் நிகழுது, இதிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்ற நம்ம அனைவருக்கும் இந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைனில் பெண்களுடைய படங்களை போட்டு ஒரு சில டிஸ்பிளே பிக்சர் வச்சுருப்பாங்க, டிபி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பெண்கிட்ட தான் உரையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது பெண்ணே இருக்க மாட்டாங்க, வேற ஒரு நபர். இதுக்குன்னே ட்ரெயின்டு ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்தியாவில் தான் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படியும் அவசியம் இல்லை, நாடு விட்டு நாடு இருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்துருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசையை காட்டி அதில் நம்ம பேசி விரித்து நம்மளோட வீடியோ, ஆடியோ, கான்டென்ட்ஸு எல்லாமே நம்ம மொபைல்லேருந்து பறி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதையே காட்டி மொபைல் த்ரெட்டன் பண்ணி பணம் பறிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழுது. இதெல்லாம் ஆசை அல்லது பேராசையால் நிகழக்கூடிய சைபர் கிரைம் குற்றங்கள். அதே போல் உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக போகுது, நீங்கள் இதுக்கு உங்களுடைய ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட கண்ட்ரோல் முழுக்க அவங்க கையில் போயிடும். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு வங்கியும் ஓடிபியெல்லாம் கேட்குறதில்ல. ஓடிபின்றது ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஃபார் ஒன்லி யுவர் ஓன் யூஸ். அதை எக்காரணத்து கொண்டும் அதை நீங்கள் வேறு யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அறியாமையினால் நிகழக்கூடியது, பேராசைகளால் நிகழக்கூடியது, பயத்தால் நிகழக்கூடியதுன்னு பல வகை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஜாப் வாங்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு இலவச உணவு தரோம், இலவச தங்கும் வசதி தரோம், உங்களுக்கு அயல் நாட்டில் வேலை. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக வந்தக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து, மியன்மார், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் கொடுக்குறோம்னாங்க. இந்தியா ஐடி செக்டார் வேலையில் மெயின் ஹப். இங்கே வேலை பார்க்க முடியாதது வெளிநாட்டில் போய் நின்று அது இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கொடுத்துட முடியுமா அப்படின்னா இட்ஸ் வெரி ரேர். அதேமாரி தங்குற இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ அப்படின்லாம் சொல்கிற விளம்பரங்கள்லாம் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு ஜாபு, ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அங்கே எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாமே தட் இஸ் அங்கே அவங்கள ஸ்லேவரியாக ட்ரீட் பண்ணி ஸ்லேவ்ஸாக ட்ரீட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறதுக்கு அவங்கள பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்காக ஏதோ ஒன்று குடும்பத்தை கட்டி காப்பாற்றிட மாட்டோமான்ற நினப்பில் எங்கேயா போய் சம்பாதிப்போம் அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேம் லொக்கேஷன்ஸ் சென்டர்ஸ்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. அது அவங்க உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் நிகழுது. அடுத்தது, இந்த நபர்கள் ஸ்கேம் பண்ண போகிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி பேச தெரிஞ்சவங்களை வச்சு தமிழர்கள்கிட்ட தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்தந்த பிராந்திய மொழிகள் தெரிஞ்சவங்களை வச்சு அவங்கள ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பல கோடி ரூபா பணம் வரும் அப்படின்வாங்க. பேசுகிறது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் எல்லாருமே ஸ்கேம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடாது. அப்படி மாறக்கூடிய பணங்கள் சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் வாடகைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகும். அங்கேருந்து அது இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணப்படும், டிஜிட்டல் கரன்சிஸாக அதை மாற்றப்படும். ஸ்கேம் பல நாடுகள் தாண்டி போயிட்டே இருக்கும். இதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா, ஒரு சராசரியாக இரவு நேரத்தில் பூட்டை உடைச்சி திருடனை விட இதனுடைய வேகம் அதிகம், குவாண்டமும் ஜாஸ்தி. இதனால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணின்னு சொல்லக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸே கணிசமான அளவுக்கு நாம் இழக்கிறோம். தனி மனித இழப்புக்கு தாண்டி ஒரு தேசத்துக்கும் இதனால் இழப்பு ஏற்படுது. இது நகலக்கூடாது. இதை நம்ம கட்டி காப்பாற்றணும், இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதனால் இந்த தேவையில்லாத ஓடிபியை ஷேர் பண்ணுறது, தேவையில்லாத நபர்களோட உரையாடலை வளர்க்குறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு
சில விஷயங்களை நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துக்குமே கன்சென்ட் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நன்றி.